ஆதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் முன் சென்ற நபிமார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்தவர்களாக என் உரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நாம் இதில் தொடர்ச்சியாக 33வது அத்தியாயம் அல் அக்ஸாவுடைய வசனங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று இன்ஷா அல்லாஹ் 56, 57, 58 வசனங்களை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்திலும் நல்வாழ்த்துக்களை அனுப்புகின்றார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்ற வசனத்தை இறக்கியிருக்கின்றான். இந்த வசனம் எப்போது இறங்கியது என்று சொன்னால், அப்பொழுது சத்திய மார்க்கம் வளர்ச்சியும் எழுச்சியும் மேலோங்குவதைக் கண்டு இறை மறுப்பாளர்களால் தாங்க முடியவில்லை. அதனால் முகமது நபிகளாரின் மீது அவர்களின் மீது அவதூறையும் பொய்க்கூற்றச்சாட்டுகளையும் பரப்பிக் கொண்டிருந்தார்கள். இதனால் அதன் வளர்ச்சியையும் எழுச்சியையும் மந்தமாக்கிவிட முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுதுதான் இந்த வசனத்தை இறக்கி கூறுகின்றான், என் நபியின் மீது நான் எல்லையில்லா பேரன்பும் பரிவும் கொண்டவனாக இருக்கின்றேன். மேலும் அவர் கொண்டு வந்திருக்கின்ற மார்க்கத்தை அருள்வளம் மிக்கதாக மிகவும் அதிகமாக பரவச் செய்கின்றேன் என்று கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், என்னுடைய வானவர்களும் அல்லும் பகலும் முகமது நபிக்காக பிரார்த்தனை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் முகமது நபியின் மீது மிதமிஞ்சிய அன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கின்றார்கள், ஈருலகங்களின் அதிபதியே, இந்த முகமது நபியின் மீது உன்னுடைய பேரன்பை பொழிவாயாக, அவர்களுடைய படித்தரத்தை உயர்த்துவாயாக, மேலும் அவர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த மார்க்கத்தை இன்னும் மேலோங்க செய்வாயாக என்று சொல்லி அல்லும் பகலும் அவர்கள் என்னிடம் பிரார்த்தனை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கும் போது உங்களுடைய ஓட்ட ஒடிசலான ஆயுதங்களால் நீங்கள் நபியை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலும் முகமது நபியின் மூலமாக நேர்வழி பெற்றவர்களே, நீங்களும் அவருடைய மாண்பையும் அன்பையும் புரிந்து கொள்ளுங்கள். மேலும் அவர் உங்களுக்கு செய்த பேருதவிக்காக நன்றி செலுத்துங்கள் என்று கூறுகின்றார். எவ்வாறு என்று சொன்னால், நீங்கள் அறியாமை என்னும் இருளில் மூழ்கி கிடக்கும் போது அவர்தான் உங்களுக்கு அறிவொளியை தந்தார். மேலும் தீமை என்னும் அதல பாதாளங்களில் நீங்கள் கிடைக்கும் போது அவர்தான் உங்களை மீட்டெடுத்தார். மேலும் மனித பண்புகளை உங்களுக்கு உணர செய்து மனிதர்களில் புனிதர்களாக ஒழுக்கச் சீலர்களாக உங்களை மாற்றினார். இவ்வாறு செய்த பேருதவிக்காக தான், உங்களுக்கு செய்த இந்த பேருதவிக்காகத்தான் இறை மறுப்பாளர்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நன்மையின் வடிவமாக திகழ்கின்ற முகமது நபியின் மீது அவர்கள் வன்மமும் குரோதமும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர்களின் மீது குரோதமும் வன்மமும் கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு அதிகமாக இல்லை அதற்கும் அதிகமாக நீங்கள் அவரின் மீது அன்பு செலுத்துங்கள், பரிவு காட்டுங்கள், அவரை அதிகமாக நேசியுங்கள், அவர்களுடைய வேலைகளில் அவருக்காக உதவி புரியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இன்னும் கூறுகின்றான், நீங்கள் எவ்வாறு வானவர்கள் பிரார்த்தனை புரிகின்றார்களோ அவ்வாறே நீங்களும் பிரார்த்தனை புரியுங்கள். ஈருலகங்களின் அதிபதியே, உம்முடைய நபி எங்களின் மீது அருட்கொடைகளை எங்கள் மீது வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே நீயும் எல்லையில்லாத அருட்கொடையை அவர் மீது வழங்குவாயாக. அவருடைய அந்தஸ்தை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் காட்டிலும் உயர்த்துவாயாக. மேலும் மறுமையில் உனக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரை காட்டிலும் அதிகமாக நெருக்கமுடையவராக ஆக்குவாயாக என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நம்மை பிரார்த்திக்கும்படி கூறுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். 57வது வசனத்திலும் 58வது வசனங்களில் கூறுகின்றான், எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தொல்லை கொடுக்கின்றார்களோ அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சபிக்கின்றான். மேலும் இழிவுபடுத்தும் வேதனையும் அவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் குற்றம் புரியாதிருக்கவே எவர்கள் துன்பம் அளிக்கின்றார்களோ அவர்கள் ஒரு மாபெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தின் விளைவையும் தம் மீது சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை கூறுகின்றார். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்காமல் அதனை புறக்கணிப்பது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றானோ, அதாவது ஹராமாக்கி இருக்கின்றானோ அதை ஹலால் ஆக்கி கொள்வது. மேலும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அவனுக்கு மாறு செய்கின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இதில் கூறப்படுகின்றது. இறைவனின் தூதருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது எவ்வாறு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாக இருக்கின்றதோ அவ்வாறு நீங்கள் இறைவனின் தூதருக்கு தொல்லை கொடுப்பது அல்லாஹ்வுக்கு தொல்லை கொடுப்பது போன்று இருக்கின்றது. இறைவனின் தூதருக்கு மாறு செய்வது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக இருப்பதாகும். மேலும் இறைவனின் தூதரை எதிர்ப்பது நீங்கள் அல்லாஹ்வை எதிர்ப்பது போன்றதாகும் என்று இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான்.
மேலும் அவதூறு, அதாவது இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் ஆண்களிடம் இல்லாத குறையை குறித்து பேசுகின்ற அவதூறை குறித்தும் இங்கு அடுத்த வசனங்களில் கூறுகின்றான். இங்கு அவதூறு என்பது என்னவென்று சொன்னால், ஒரு நபரிடம் இல்லாத பிழையையோ குறையையோ அவரிடம் இருப்பதாக கூறுவதுதான் அவதூறாகும். ஒருமுறை எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, புறம் பேசுதல் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கப்பட்டது. அதற்கு எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் தன் சகோதரனின் மனம் நோக்கும்படி அவரிடம் பேசுகின்றாரோ, அவரை குறித்து பேசுகின்றாரோ, அது புறம் பேசுதலாகும் என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த குறை அவரிடம் இருந்தாலுமா என்று கேட்கப்பட்டது. அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கூறுகின்ற குறை அவரிடம் இருந்தால் அது புறம் பேசுவதாக ஆகும். அந்த குறை அவரிடம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவதூறு பேசியவர்களாக ஆவீர்கள் என்று சொல்லி எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது அபுதாவுதில் பதிவான ஹதீஸ். இங்கு இந்த அவதூறு பரப்புகின்றவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு கூறுகின்றான். நாம் பார்த்த இந்த 3 வசனங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகள் என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து நடந்தவர்களாக, அவருடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களும் அன்பும் பேரன்பும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு நாமும் இறைவனின் தூதரின் மீது அன்பும் பேரன்பும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அவர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். மேலும் அவதூறு என்ற குற்றச்சாட்டுகளை நாம் பரப்பாமல் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு தெரிகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாம் எதை பேசினமோ கேட்டோமோ அதன்படி நடக்கின்ற பாக்கியத்தை வல்லோன் ரப்பில் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.